எங்க எல்லாரும் பொட்டி பொடி கூட கிளம்பிட்டீங்க? நாங்க எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே போறோம். நாங்க யாருக்கும் பாரமா இல்ல. அப்புறம் ரோஷன் தம்பி சொன்ன மாதிரி எதுக்கு இந்த நாடகம் எல்லாம்? வேதியாவுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருச்சே. விடுங்க, நாங்க போறோம். இது வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருந்துட்டீங்க. கல்யாணம் வரைக்கும் இருந்துட்டு போயிடுங்களேன். இன்னும் இந்த வீட்டுல தங்கினா எங்க எல்லாரும் மனசு ரொம்ப கஷ்டப்படும். இதுக்கு மேல எங்களை வற்புறுத்தாதீங்க. முட்டைகோசு பாய், எல்லாரும் போறாங்க, போக வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? தாமோதர் சாருக்கு தெரிஞ்சா எல்லாம் பாழா போயிடும். அப்படி ஆகுறது வந்து ஆகட்டும். ரோஷன், என்னங்க சித்தி பிரச்சனை இப்போ? ஏன் நீங்க போறீங்கறீங்க? இத்தனை நாளா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா தானே இருந்தோம். தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயு வயிறும் வேற இல்லைங்க. உனக்காக இல்லையா, பாவம் இந்த குழந்தை சொன்னதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் நாங்க இங்க இருக்கிறோம். ஆனா அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எங்க மனசு கோணாம நடந்துக்கணும். எல்லாரும் உள்ள போங்க. நம்ம சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தானே சைலண்டா நிக்கிறாரு. என்ன தம்பி பாவம். இங்க எவனோட அனுதாபமும் தேவையில்லை. முதல்லயே சொல்லிட்டேன், விருப்பம் இல்லாதவங்க இப்பவே போலாம். ஏகத்தாலும் ஒண்டி கட்டையா இருக்கும் போது இப்படி நாளைக்கு குடும்பஸ்தனாயிட்டா என்ன ஆட்டம் ஆடுவேன். ஐயோ ரோஷன், என்னது விடுங்க. போடா, போவடியா எல்லாரும் கெட் அவுட். நீ இருக்கிறதுனால இவன் தப்பிச்சான், இல்லனா என்ன கொண்டுட்டு இவன் ஜெயிலுக்கு தான் போயிருப்பான். போடாங்கற போய் வாங்க. என்ன ரோஷன், என்ன இது? இவங்க தயவெல்லாம் நமக்கு தேவை, அதை புரிஞ்சுக்கோங்க. இவங்க யாரும் நமக்கு வேண்டாம். இவங்களெல்லாம் சொந்தம்னு சொல்லி நாம நமக்குள்ளேயே நம்ப வச்சுக்கிட்டோம். என்னாச்சு? விலைக்கு வாங்கினவங்க தானே. இவ்வளவுதான் இருக்கும் மனசாட்சி. நாங்களாவது இங்க நீங்க மட்டும் இருந்து என்ன பண்ண போறீங்க? வெளியே போயா போங்கற. போலாம் வாங்க. Nice place. வணக்கம் குரு. என்ன ஷாக் ஆயிட்டீங்க? பிரச்சனை வாட்டர் டேங்க் அளவுக்கு இருக்குது, தீர்வு வாட்டர் பேக்கெட் அளவுக்கு தான் இருக்குது. பார்த்த அதிர்ச்சியில் ஒன்றும் ஓடலை எனக்கு. நல்ல அமைதியான இடமா இருக்கு. வெரி பீஸ்ஃபுல் இன்டீட். ஈராக்ல யுத்த பூமி மாதிரி. எங்க வேதிகாவும் ரோஷனும்? வர சொல்றேன். ரோஷா, மகனை வேதிகாவை கூப்பிட்டுக்கிட்டு சீக்கிரம் பாரியா. வராரு. யாரு இது? என்ன? திஸ் இஸ் வேதிகா. You look great and sweet. அட, என்ன மலேசியக்கார ஆளே மாறிட்டீங்க? இல்ல, அதெல்லாம் இல்ல. இது உங்க அப்பா அம்மா இல்ல? இதா? எஸ், இதா. ஓகே ஓகே, டென்ஷனே வேண்டாம். உங்க அப்பா அம்மாவை பத்தி வேதிகா ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டா. முதல்ல எனக்கு கோவம் வந்துச்சு, அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், நம்ம கையில எதுவுமே இல்லையா ரோஷன். இட்ஸ் ஃபேட். எங்க உங்க சொந்தக்காரங்களா? கூப்பிட்டு பார்க்கலாம். அவங்கெல்லாம் இல்ல. இல்லையா? எங்க போயிட்டாங்க? குளிக்க போயிருக்காங்க. குளிக்கவா? கூட்டமா போனாங்களா? இன் ஒன் பாத்ரூம்? இல்ல, அது ஒரு கூட்டு குளியல். பட் பாத்ரூம்ல இல்ல, குலதெய்வம் கோயில்ல இருக்கிற குளத்துல முங்கி குளிக்கணும்னு ஒரு வேண்டுதல். குளிச்சதுக்கு அப்புறம் மொத்தமா செத்து போயிடுறேன்னு சொன்னாங்க. அது மொத்தமா வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொன்னாங்க. வந்த உடனே நான் சொல்லி அனுப்புறேன். ஓகே. ஆமா, உங்க மாமா எங்க? டாடி, அது வந்து டாடி, மாமாவை பத்தி நீங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன். என்ன? மாமா இப்போ கொஞ்சம் கூட நார்மலா இல்ல. ஐயோ மாமா, என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. இவனுங்க என்ன கொன்னுடுவாங்க மாமா. நான் பைத்தியம் இல்ல. நான் உங்ககிட்ட தனியா பேசணும். வாங்க, எங்கேயாவது கூட்டிட்டு போங்க என்ன. வாங்க. சோமு, நீ பயப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல. டேக் ரெஸ்ட், தைரியமா இரு. நான் உங்ககிட்ட சில உண்மைகள் சொல்ல வேண்டியிருக்கு. கண்டிப்பா நான் வரேன். நீ ரெஸ்ட் எடு. ஓகே? அம்மாடே, சோமுவோட ஸ்டேஜ் ரொம்ப கிரிட்டிக்கல்.
கண்டிப்பா அவனை டாக்டர்கிட்ட காட்டணும். அது வரைக்கும் அவனை வெளியே விடாம பாத்துக்கணும். யோ இப்ப சொந்தக்காரங்களுக்கு எங்கேயா போவ? அதுக்கு நடந்த உண்மையில அவர்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஆமா, நீங்க என்ன சூளத்துல தான் குத்துவீங்க. ஆனா அந்த ஆளு பெரிய கிறுக்கன். என் தலையை வெட்டிட்டு முண்டத்துக்கிட்ட சாரி சொல்லுவாரு. என் தலையை எழுந்துட்டு நான் அடுத்தவங்களை எப்படி பார்க்க முடியும்? ஆனா இப்ப சொந்தக்காரங்களுக்கு ஐயோ, அது எல்லாத்துக்கும் ராஜகுரு ஆர்கனைஸ் பண்ணிட்டாரு. வாங்க. வணக்கம். எதுக்கே இவ்வளவு லேட்டா வரீங்க? பீதியில பேதியாவது இல்ல? சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓஹோ. நேத்து எங்களுக்கு டபுள் ஷோ. அது வேற. நாங்க பனிச்சேரியில எது? அட நாங்க பாண்டிச்சேரியில 2வது ஷோ முடிச்சிட்டு வரும்போது 3 மணி ஆயிடுச்சு. ஓஹோ. ஆனா பயப்படாதீங்க, ஆஹா. ஃபுல் ஸ்கிரிப்டையும் எங்க ஆர்டிஸ்டுங்க வர்ற வழியில வண்டியில உட்கார்ந்து நல்லா பாடம் பண்ணிட்டாங்க. சொல்றீங்களா? சொல்ல வேண்டியது எப்ப நான் சொல்லுவேன் அப்ப சொன்னா போதும். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அப்போ ஒரு குரு எவன்டா இது? சார் தான் முதலாளி. வணக்கம். இங்க வணக்கம். 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 யார் இவங்க எல்லாம்? உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிற புது சொந்தக்காரங்க. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது குரு. இதுங்களை பார்த்தாலே தெரியல ஏதோ நாடக கம்பெனில இருந்து பாதி மேக்கப்ல வந்த மாதிரி. அண்ணா இங்க பாருங்க. ரோஷன், மாமா உங்க சொந்தக்காரங்களா? இல்லையே. செத்தாடா சேகர். ஆமா, இப்போதைக்கு இவங்க தான் சொந்தக்காரங்க. டாக்டர், வக்கீல், மிலிட்டரி எல்லாம். ஹலோ. நான் தான் ஐபிஎஸ் டக்ளஸ் பாண்டியன். ஓகே. குற்றவாளிக்கு ஆதரவா தயவு தாட்சண்யம் காட்டாத ஹைகோர்ட் ஜட்ஜ் மணிக்கொடி. குட். ஐ அம் மேஜர் ரவி. ஆஸ்கர் அவார்டு கொடுக்குற மாதிரி நடிக்குது பாரு நாதாரி. ஐ அம் ஹரிபிரசாத். நான் ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட். நான் தான் சூர்ண வைத்தியம் சுபுலிக். வாலிப வயோதிக அன்பர்களே, அந்த மாதிரி டாக்டர். சொல்லுங்க. நீங்களும் திடீர்னு வந்துட்டீங்க. அவங்களும். தம்பி ரோஷா, திரும்ப வந்துட்டோம்டா. இவங்கெல்லாம் யாரு? நான் வர சொல்லல. அங்கிள், இவங்களும் ஃபேமிலி தான். அதாவது இது எங்க அப்பா ஃபேமிலி, இது எங்க அம்மா ஃபேமிலி. ஆமா, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தாதானே ஃபேமிலி உருவாகும் இல்லையா? டிராமா ட்ரூப்ல இருந்து வந்தவங்களுக்கு தினமும் 1000 ரூபாய் சம்பளம் தரப்படும். சிஷ்யா சார், கம். என்ன இங்க டிஸ்கஷன்? அது இவங்களுக்குள்ள கூட்டல் கழித்தல்ல ஒரு சின்ன டிஸ்கஷன். அது குடும்பத்தோட கணக்கு வழக்குல ஒரு சின்ன தீர்மானம். ஓ, யூ மீன் தி ஆனுவல் பட்ஜெட்? ஐயா, இன்னைய காலகட்டத்துல இவ்வளவு பெரிய கூட்டு குடும்பமும் இப்படி ஒரு ஒற்றுமையும் எங்கேயும் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனிவே, எனக்கு ஒரு ஆசை. ஐயா, இந்த வயசுக்கு மேல உங்களுக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாங்க. அட, வேற ஒண்ணும் இல்ல குரு, எனக்கு உங்க குடும்ப கதை கொஞ்சம் தெரியணும். எல்லாரும் டயர்டா இருக்காங்க. இப்ப போய் கதை கேட்கறேன், படம் எடுக்கிறேன்னு அப்புறம் கேட்டுக்கலாம். குரு, இவங்க ஃபேமிலி ஹிஸ்டரி எனக்கு தெரியணும். அதை கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சொல்லுங்க சார், கேட்கலாம். கமான். அதாவது கதை சொல்லணும்னா ரூம் போடணும், சிடி பார்க்கணும். நோ ப்ராப்ளம். யாராவது ஒருத்தர் இப்பவே உங்க குடும்ப கதையை கண்டிப்பா சொல்லி ஆகணும். கம்ப்ளீட் ஸ்டோரி. கம்ப்ளீட் ஸ்டோரினா உங்க பாட்டன் முப்பாட்டன் பத்தின கதைகள். இவனுங்களுக்கு டெய்லி நான் தான் கதை சொல்லணும். பாட்டன் முப்பாட்டன். தாமோதர் சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, கதையை நான் சொல்லட்டுமா? எது? பார்த்து செய்யுங்க பாய். முழு கதையையும் சொல்ல போறேன். அதுவும் 2 தலைமுறையோட கதை. அதுதான் எனக்கும் தெரிய வேண்டியது. ஐயோ, சொல்லுங்க, கமான். சொல்லிடுவீங்களா? எங்க தாத்தாவுக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க, பத்மன், குமார். பத்மன் சகப்பா அழகா இருப்பார். பெரியப்பா குமார் பிறவியிலேயே ஒரு ஊமை. ஊமையா? அவர் ஒரு குருடன், ஐ மீன் பிளைண்டர். அப்படி குமார் பெரியப்பா விஜயசாந்தின்ற நடிகைய நிஷாகந்தி பெரியம்மாவை கட்டிக்கிட்டாரு. எங்க அப்பா பத்ம குஞ்சரமாவை கட்டிக்கிட்டாரு. குஞ்சரமாவுக்கு 5 பிள்ளைங்களா, அதுல கடைசியா பிறந்த கடைக்குட்டி நானு. குமார் பெரியப்பாவுக்கு 101 பிள்ளைங்க. 101 பிள்ளைங்க? 11 பிள்ளைங்க. நாங்க வளர்ந்து பெரியவங்களாயிட்டோம். பட்டுன்னு கோவிந்தனை போய் சட்டுன்னு லத்திகா அண்ணிய கட்டிக்கிட்டாரு. அன்னையில இருந்து நாங்க 5 பேரும் லத்திகா அண்ணியோட சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். பட் பிரச்சனை அங்க எதுவும் வரல. சீட்டாட்டத்துல தான் எல்லா பிரச்சனைகளும் வந்தது. அப்புறம் சகுன
அவனும் நாங்களும் தான் எப்பவும் சீட்டாடுவோம். ஆட்டம்னா ஆட்டம், அப்படி ஒரு ஆட்டம், பழாப்போன ஆட்டம். ஆடி ஆடி பணத்தையும் வீட்டையும் வச்சு சீட்டாடணும். ஆனா நாங்க தோத்துட்டோம். தோத்து எல்லாம் கைவிட்டு போச்சு. கடைசியில பணையம் வைக்க எங்களுக்கு எதுவும் இல்லையா? சுகுமார் அண்ணன் பார்கவியனே பணையம் வச்சு சீட்டாடினாரு. ஏன் பொண்டாட்டி வச்சா? அட குறுக்க யாரும் பேசக்கூடாது. அப்ப நீங்க சொல்லுங்க கதைய. அப்படியும் தோத்துட்டோம். அவனுங்க பார்கவி எண்ணி சேலையை உருவிட்டானுங்க. அப்பதான் எங்க தூரத்து சொந்தம் கிருஷ்ணகுமார் மாமா வந்து அன்னைக்கு சேலை வாங்கி கொடுத்தாரு. அதோட அங்கிருந்து வெளியேறி 14 வருஷம் துபாயில வனவாசம். அங்க சம்பாதிச்சு வீடு வாங்கணும். அப்பவும் எங்க மாமாக்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணாங்க. அப்பதான் யுத்தம் வந்துச்சு. யுத்தமா இல்ல சண்டை. சண்டைன்னா சண்டை, முடிவில்லாத சண்டை. சென்னை நேரு ஸ்டேடியம் மாதிரி பெரிய மைதானத்துல ரவுண்டு கட்டி அடிச்சுக்கிட்டோம். அந்த சண்டையில எங்க பெரியப்பா அம்பு குத்தி விழுந்துட்டார். அம்பு குத்தியா? கம்பு குத்தி விழுந்துட்டார். இருந்தும் அவரு சாகல. 18 வருஷம் எங்க பாட்ட ஏரோல கிடந்தாரு. ஆரோலியா? ஐசியூல. அங்க கிடந்த பாட்டன் கடைசியில இழுத்துக்கிட்டு செத்தாரு. முடிவில நாங்க ஜெயிச்சோம். அன்னையில இருந்து இந்த வீடும் இடமும் எங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. இதுதான் எங்க ஃபேமிலி கதை. முடிச்சாண்டா சோம்பேறி. இந்த கதையை கூற வாய்ப்பளித்த உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவிச்சு. குரு கொஞ்சம் இங்க வாங்க. நீ சொன்ன கதைக்கு எனக்கு கிடைக்க போகுதுடா. நாங்களே பரவாயில்ல. குரூப் இந்த போடா. யோ, ஏன் இப்படி முட்டாள்தனமா ஒரு கதை சொன்ன? இந்த நாட்டுல மகாபாரதத்தை முட்டாள்தனம்னு சொன்னது நீங்க ஒருத்தரா தான் இருப்பீங்க. இல்ல, இங்க யார் உன்னை மகாபாரத கதையை சொல்ல சொன்னது? பின்ன மங்காத்தா கதையா சொல்றது? இன்னைக்கு சினிமால அதிக கதை சொல்றது மகாபாரதத்துல.